guys, welcome back to photography நம்ம YouTube channel. இந்த வீடியோ எதை பத்தினா Lightroom presets பத்தி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ Lightroom preset பத்தி போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம Lightroom ஓட பேசிக், அதாவது போன்ல இருக்க Lightroom ஆப் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாதி ஹே அங்க வந்து ஒரு என்ன இருக்குன்னா ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. ஒரு 5 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். Lightroomல வந்து எப்படி போட்டோ எடிட் பண்றது அப்படி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த வீடியோலாம் பாருங்க. பார்த்துட்டு கொஞ்சம் Lightroom பத்தி கொஞ்சம் அறிவு இருந்தால் தான் நம்ம வந்து Lightroom எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து Lightroom ப்ரீசெட்ஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒருத்தன் பண்ணி வச்சிருக்க கலரை அப்படியே தூக்கி நம்ம போட்டோவில் அலேக்கா அப்புறம் மாதிரி தான் Lightroom ப்ரீசெட் இருக்கு. ஸோ வந்து Lightroom ப்ரீசெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 100 ப்ரீசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷத்தில் பாதி ஃபோட்டோ அந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எதாவது ஆப்பா, அது வந்து எந்த வழி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீசெட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். செகண்ட் வந்து அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ வந்து ப்ரீசெட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃபைல் மேனேஜரில் வந்து இந்த மாதிரி ப்ரீசெட் இருக்கும். ஸோ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கீழே வந்து சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இதில் ஆட் டு எல்ஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து அந்த ஆட் டு எல்ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோ எல்லாமே Lightroom ஆப்பில் வந்து ஆட் ஆயிரும். கீழே வந்து நான் காணிச்சு தரேன், இங்கே எங்கேயாவது கிடக்கும். நான் ஆல்ரெடி நிறைய ப்ரீசெட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த ப்ரீசெட் எல்லாமே நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தது தான். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து இருக்கிற ஒரு ப்ரீசெட் வந்து இந்த லைட் எடிட் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இது வந்து அந்த ப்ரீசெட்டில் நம்ம ஷேர் பண்ணது தான். ஸோ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மேலே இருக்க 3 டாட் இருக்கு பாருங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம், நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க அதே கலர் கரெக்ஷனும் இதுலேயும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து இது வந்து ஒரிஜினலு, இது வந்து நம்ம ப்ரீசெட் ஆட் பண்ணது. இப்போ நான் வேற ஒரு ப்ரீசெட் இந்த ப்ரீசெட் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் மேலே இருக்க 3 புள்ளி காப்பி செட்டிங்ஸ் டிக் பண்ணிருங்க. அடுத்து வந்து இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற 3 புள்ளி பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோ வந்து தன்னாலே வந்து கலர் கரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து இந்த ப்ரீசெட்ஸ் 100 ப்ரீசெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல இருக்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணால் தான் அந்த வீடியோருக்கு இந்த ப்ரீசெட் வேணும்னா டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இல்லை எவ்வளோ ஆப் இருக்கு வந்து 110 ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஒக்கா மக்கா டெய்லி ஒரு ப்ரீசெட் போட்டாலுமே 110 நாள் போடலாம். ஸோ வந்து இந்த ப்ரீசெட்லாம் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை. இடையில சின்ன ஆடு வரும். அதனால வந்து சவுண்டை குறைச்சி வச்சுக்கிறேன். போன வீடியோவில் அந்த ஆடு வந்து கடுப்பேற்றிருச்சு. ஸோ வந்து இப்போ ஒரு ப்ரீசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து நமக்கு பிடிச்ச ப்ரீசெட் இவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 ப்ரீசெட் தான் இருக்கும். உடனே ஆடு வந்துச்சு. ஆடு வந்தாலும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும். நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ப்ரீசெட்டுக்கு ஒரு ஆடுன்னா பரவாயில்ல. இந்த பாஸ்வேர்டு பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த மோர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா கீழே, அதே மாதிரி தள்ளிட்டு வரும்போது மோர்னு நிறைய மோர் இருக்கு. நீங்கள் ஒரு மோர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீசெட் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து நான் இந்த பச்சை கலர் ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஹவு டு யூஸ் அப்படின்னு இருக்கு. அது ஒன்றும் கொடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து டவுன்லோட் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராக இது வந்து இப்படி டவுன்லோட் ஆகும். இந்த 0லேருந்து 100 வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல நெட்வொர்க்காக இருக்கும். இங்கே பாருங்க, எனக்குலாம் 12.6.1 kb/s தான் கிடைக்குது. ஆல்ரெடி வந்து ரொம்ப நெட்டு ப்ராப்ளம் நாங்கள் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வேகமாக டவுன்லோட் ஆகுது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து 20 ப்ரீசெட்டோ 30 ப்ரீசெட்டோ எத்தனையோ ப்ரீசெட் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம டவுன்லோட் பண்ண ப்ரீசெட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டவுன்லோடில் ஃப்ரீ ப்ரீசெட் லைட் எடிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து தான் இந்த ப்ரீசெட்லாம் டவுன்லோட் ஆயிருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற ப்ரீசெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த ப்ரீசெட்டானு. ஓகே, இந்த ப்ரீசெட் தான். இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி இந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணி சென்டு அப்படி கொடுத்துட்டு ஆட் டு எல்லாரும் கொடுக்குறேன். எங்கே ஆட் டு எல்லாரும் வரமாட்டேங்கி, சென்டு ஆட் டு எல்லாரும் வரல. நான் வந்து இதை வந்து நான் எப்படி காட்டுறேன் அப்படின்னா இந்த ப்ரீசெட்டை போட்டால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆளை கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு செம்மையான வீடியோ வருது. டாடா பை பை, see you.